அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோமானால் குரு பகவான் அதனுடைய பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்த அச்சம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா. யாராக இருந்தாலும், அதாவது இந்திரனாக இருந்தால் என்ன, சந்திரனாக இருந்தால் என்ன, மன்னனாக இருந்தால் என்ன, சராசரி மனிதனாக இருந்தால் என்ன, சனி பகவானுடைய நீதி வலுவானது, நியாயமானது. அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி, நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற இறக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் கூட அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். சொல்வார்கள் உப்பை தின்றவர் தண்ணி குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானைத்தான் நான் சொல்வேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். அந்த வகையில் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம். திருக்கணித பிரகாரம் நம்ம சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சென்றார். மீனம் என்பது குருவினுடைய வீடு. இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வோம். ஆக அந்த பாதத்தை நோக்கி, குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார். சனி பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றவர்களை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள். அதாவது வக்ரம்னா என்ன, தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல். அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல். கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது, சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது, உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையை நோக்கி நகர்வது, நல்ல முன்னேற்றமான பாதையில் சென்று கொடுப்பவர் சற்று தடுமாறுவது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கின்றோம் அல்லவா, ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றோம். இதுதாங்க சரியானது. இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க. சொல்லிக்கலாம், நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது இல்லை. அதையெல்லாம் தாண்டி இது உண்டு. கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி, சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். மீனராசிக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13/7/2025 முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 27/1/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகின்றார். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம், குருவினுடைய இடம் என்றே நான் சொல்வேன். மீனராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான், இந்த நான் அழுத்தமாகவே சொல்றேன், மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வக்ரமடைகின்றார். ஒரு அற்புதம் என்றே சொல்றேன். அதாவது ஒரு உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்திரட்டாதி 1ஆம் பாதம், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம் வரை சஞ்சரித்த பின்பு வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா, இயல்பு நிலையை மாறுவது இறைவனாக மட்டுமல்ல, அந்த நவகிரகங்களுக்கும் உண்டுதானே. அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது, எண்ணப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. சனியின் பார்வையை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்ததுதான். காரணம் என்னன்னா, இந்த சனி வக்ரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் விடுகின்றது. பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 10 அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கிருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும், அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில மாயன் பயம், இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், திருத்தணி அருகே அமைந்துள்ள பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி, என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சனி வக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நலம் விளையணும்னு பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி சோழி பிரசனத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரம், இப்ப உதாரணமா பார்க்க ரிஷபம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4,
ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2, ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் சென்று விட்டார். மீனம் குருவினுடைய இடம். குரு அந்த இடத்துக்கே ஒரு அற்புதம் உண்டு. மேஷம் தலையாக கொண்டால் குருவை இடமாகிய அந்த மீனத்தை பாதமாக கொள்வார். அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் அடைகின்றார். தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார். அதை ஒரு உதாரணமா சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல தொழில் அற்புதமா போயிட்டு இருக்கு, திடீர்னு தட்டு தடுமாறுது. ஒரு நல்ல வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகின்றதில் ஒரு தடை வர்ற மாதிரி, எதுவாக இருந்தாலும் ஒரு தடை வர்ற மாதிரி, எதுவாக இருந்தால் நம்முடைய முயற்சி தடைபட்டு திகைத்து நிற்பதைத்தான் வக்ரம் என்று சொல்வார்கள். இயல்பு நிலைக்கு மாறுறது. ஒரு மனிதன் கோபமா இருக்கிற சாந்தமா மாறலாம். அவனுடைய இயல்பு நிலை, அந்த இயல்பு நிலை எப்படிலாம் மாறும்? ஒன்று உடல் ரீதியா மாறும், இன்னொன்று மன ரீதியா மாறுங்க. அந்த வகையில நமக்கு மட்டுமா இல்லைங்க, நவகிரகங்களுக்கும் உண்டு. நவகிரகங்களையும் சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றுகின்றார். திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த மீனத்திலேயே வக்ரம் ஆகின்றார். அது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லாபசனியா இருக்காரு. அவர் கர்மசனியாக மாறுகின்றார். சனியை பொறுத்த வரைக்கும் 5, 8 வீட்டை பார்க்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த 3, 7, 10 பார்த்தீங்கன்னா 3 அவர் எங்கு பார்க்கின்றார்? அந்த 3, 7, 10 பார்வையை பார்க்கும் பொழுது இவருடைய பார்வை படுகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்றே சொல்வேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களை கை நீட்டி அழைத்து செல்ல போகின்றார். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கை செய்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பிரகஸ்பதி குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் தான். அன்பு, பாசம், உறவு, நேசம், அந்யோன்யம் அத்தனைக்கும் சொந்தக்காரன் தான் இவன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி கலத்திரக்காரன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்ததுனால சில தடைகளையும் தாமதைகளையும் நீங்கள் சந்தித்தாலும் கூட அந்த தடைகளையும் தாமதத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் தரப்போகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தாமதங்கள், எதை எடுத்தாலும் ஒரு தாமரம், ஒரு தடுமாற்றம், ஒரு நிலையில் ஒரு மாற்றத்தை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கெல்லாம் காரணம் கலத்திரக்காரகன் சுக்கிரன் தான். கவலையே பட வேண்டாம். இதுவரை அனுபவித்து வந்த தடைகளாக இருந்தாலும் சரி, தாமதங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல தீர்வதை பார்ப்பீர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை இந்த காலகட்டம் 28 வரை ஆக பாத்தீங்கன்னா ஒரு 138 நாட்கள் வக்ர நிலையில் நன்மைகளை வாரி வழங்குவார். ஒன்று சொல்லிக்கிறேங்க, ரிஷபத்தை பொறுத்த வரைக்குங்க எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ துரோகங்களை படிப்படியாக அடுக்கடுக்காக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 ஆண்களாயினும் பெண்களாயினும் எந்த வயதுக்குட்பட்டவர்கள் அது பெரிய தடுமாற்றம், நிறைய ஏமாற்றம், நம்பிக்கையை அற்றுப்போகிற ஒரு சூழ்நிலை, மனபலம், தெய்வ பலம், தெய்வ பலம் 3 பலமும் தள்ளி நிற்கிற ஒரு சூழ்நிலையில ஒருவர் வருகின்றார். கலங்கி நிற்கின்ற கண்ணீரை துடைக்க வருகின்றார். அதுவும் பாத்தீங்கன்னா லாபசனியிலிருந்து கர்மசனிக்கு வருகின்றார் சனி பகவான் ரிஷபத்துக்கு. அந்த வகையில கவலையே படாதீங்க. சிந்திய கண்ணீருக்கு பலனை தரக்கூடியதுதான். சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் அதீதமான கற்பனையை அள்ளி தருவதில் இருப்பதை உள்ளதை உள்ளபடி அந்த வகையில பார்க்கும்போது சொன்னேன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை கண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாட்கள் வக்கர நிலையில சனி பகவான் நன்மைகளை வாரி வழங்குவார், நன்மைகளை தருவார் என்று சொல்வதை வழிய தொழில் ரீதியா, மன ரீதியா, உடல் ரீதியா இதுவரை பட்ட துன்பம், கடுமையான நோய், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையும் மருத்துவம் சார்ந்தது. அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தருகிற ஒரு காலகட்டம், பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு கட்டம். யாரெல்லாம் நமக்கு நண்பர்கள் எல்லாம் விரோதிகளாக துரோகிகளாக மாறிய ஒரு காலம், மாறுகிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் இந்த 138 நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பை சனி பகவான் வழங்குகிறார். அந்த வகையில பார்க்கும் பொழுது வக்ர நிலையில் நன்மைகளை வாரி வழங்குவார் என்று சொன்னேன் அல்லவா. அந்த வகையில சனியினுடைய மூணாம் வக்ர பார்வை ராசியிலேயே விழுதுங்க. உங்க ராசியிலே சனியினுடைய 3ஆம் பார்வை உங்க ராசியிலேயே விடுகின்றது. அதே வாய்ப்புகள் தேடி வரும். ஒருத்தர் வெளிநாடு போகிறது முயற்சி பண்றாங்க, ஒருத்தர் அரசு துறையில முயற்சி பண்றாங்க, ஒருத்தர் தன் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, காசு இல்லை, பொருளாதார தடை, அதையெல்லாம் மாறிட அற்புதம்
ஒரு பையன் தன் அப்பாவுடைய கனவுகளை நிறைவேற்ற துணிக்கின்றான். அந்த நிறைவேறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு கணவன் மனைவியினுடைய உயர்வுள்ள கணவனுடைய உயர்வுள்ள மனைவி, இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்பார்கள். இதுவரை நீங்கள் விட்டு கொடுத்ததெல்லாம் ஏமாற்றம் தானே, துரோகம் தானே. அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை இந்த 138 நாட்கள்ல சனி பகவான் தரப்போகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். ராசிநாதன் கடத்திரக்காரன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சி பெறுவதால் அனுகூலமான பலன்களை உண்டாக்கும். அவரு மட்டுமா, தேவகுரு தயங்கியதை அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியார் தரப்போகின்றார். கடத்திரக்காரன் சுக்கிரனும் தருகின்றார். சனி பகவானும் சுக்கிரனும் அதனால தான் சொன்ன அள்ளி தரப்போகின்றார்கள். அந்த வகையில பார்க்கும்போது குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஒரு அற்புதமான பலன். ஒரு மனிதனுக்கு எதை இழந்தாலும் சரிங்க, அவன் இழப்பது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, அந்த மூன்றையும் தரக்கூடிய தைரியம், அந்த தைரியம் தான் முக்கியம். குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தைரியத்தை அவரே கொடுப்பார். அதே நேரத்தில் பேச்சில காரியத்தை சாதிப்பீர்கள். இது வரைக்கும் உங்க எதெல்லாம் சாதினாங்க, ஒரு காரியம் சாதிக்கணும். எங்கிட்ட எதுவுமே இல்லை சாமி, எங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறீங்களா? ஆனா அந்த புத்தி சாதுரியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மனோ தைரியம் சொல்லுவாங்கல்ல, அந்த ரெண்டையும் குரு பகவான் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் தரத்துக்கின்றார். அதே நேரத்தில் முக்கியமான ஒன்று சொல்லணும், நிம்மதி பிறக்கும். இது ஒண்ணு போறாதா? வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து நிம்மதி இல்லாமல் தயங்கி கலங்கி உங்க மனதுக்கு நிம்மதி பிறக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். சாதித்து காட்டுகிறீர்கள். அதே நேரத்தில் வக்ர சனி நற்பலன்களையே வாரி வழங்குவார் என்று சொல்வதோடு ஒரு குறிப்பா ஒன்று சொல்லணுங்க. சனி பகவான் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். கர்மாவுடைய பலனை கொஞ்சம் குறைத்து வழங்குவார். குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அந்த வகையை பார்க்கும்போது ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம், ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில இழந்ததை திருத்த பெற்று நிம்மதியான ஒரு தருணம் இந்த சனி வக்ர பயிற்சி. 12 ராசி 27 நட்சத்திரத்துல ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் தான் பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு மனமுருகங்க. என்னுடைய அனுபவத்துல கண்கலங்கி நின்ற பொழுதெல்லாம் காப்பாற்றவோ கை கொடுக்கவோ எனக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த திருத்தணி அருகே அவூர் பஸ்கிராபு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் அபிஷேகப்படி என் கண்ணீரை காணியாக்கினேன். நலமான ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றேன். இழக்கவே கூடாதுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் உன்னை இழக்கக்கூடாது. மன நிம்மதி, அந்த நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான தருணம். நல்லா பாருங்க, தேவகுரு அசுரகுரு இவர்களோடு சனி பகவானும் இந்த சனி வக்ர காலத்துல ஒரு 108 நாட்கள் நற்பலனை தருவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது பலன் தான். முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபுக்தி, இறையருள், குருவருள், அது மட்டும் கிடையாது, நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள். நேரிலே அனைத்து விவரங்களையும், ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையருளாலும் குருவருளாலும் உங்களுக்கு சொல்கிறேன்.